இந்த படம் வந்து 80s படம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெருசாக லாஜிக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதுவும் தலைவர் படங்கும்போது அப்படி ஒரு லாஜிக் இல்லாமல் சும்மா ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும் இந்த படம். இந்த படத்தில் தலைவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராகவும் நடிச்சிருப்பார். ப்ரொஃபஸராக நடிக்கும்போது அவர் வந்து ஒரு ஞாபக மறதி கேரக்டராகவும் இருப்பார் பாலுன்னு. அந்த காமெடிலாம் வந்து 80s கிட்ஸ்க்கு அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சுமதி பார்த்துட்டாங்களான்னு கேட்குறது, அதுக்கப்புறம் அந்த கரப்பாம்பூச்சி அடிக்கிறது. நான்லாம் ஸ்கூல் டேஸில் கரப்பாம்பூச்சி எங்கே பார்த்தாலும் யா அப்படி சத்தம் கொடுத்து அடிக்கிற அளவு அந்த படம் எங்களுக்கெல்லாம் இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிரபு வந்து இந்த படத்தில் ஒரு முரட்டுத்தனமான தம்பியாகவும் அதே டைம் பொறுப்பான தம்பியாகவும் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார். குஷ்பு அறிமுகம் அவங்களுக்கு வந்து அவ்வளோ க்யூட்டாக அவங்க சின்ன ரோல் தான் வந்திருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும். சார்லி நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆக்டர், அன்றைக்கி எல்லாமே இருப்பார். நாசர் ஃபஸ்ட் ஹாஃபில் அவரோட கேரக்டர் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவின்னே சொல்லலாம். படம் பார்த்தா சுஹாசினியும் செட்டில்டாக நடிச்சிருப்பாங்க. அப்புறம் கிளைமேக்ஸில் கையில் சூடுபட்டு உருண்டு கடைசியில் அவர் கையிலேருந்து ரத்தம் வந்து சுஹாசினி நெத்தியில் படும். அப்போ வந்து அவர் வெளியில் கூட இது பண்ண மாட்டார். அவங்க 2 பேருக்கும் லவ் சீன் ஸ்டார்ட் ஆகிடும். இப்படியெல்லாம் தான் அந்த காலத்து படங்களை நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.